அப்பா அம்மா போய் வாரே தந்தையாரே போய் வாரே மகளை திருமணமா? ஐயோ மகளே, ஐயோ மகளே பத்மாவதி, ஐயோ முகத்தை எப்பொழுது பார்ப்பேன் அம்மா. ஐயோ மகளே பத்மாவதி. என்ன செய்வது என்றே ஒன்றும் ஐயா என்னுடைய மதிவதனாபுரி நாடு ராஜேந்திர மன்னன் என்னுடைய மகள் சிவமணி இறந்தவர் பிணமாக இருக்கிறார். இந்த பிணத்திற்கு யார் பெண் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு ராஜ்யத்தின் பாதியும் 10 லட்சம் பொருள். ஐயா பெண்ணை நான் கொடுக்குறேங்க. நீங்க தான் பெண்ணா? நான் இல்லைங்க, என் மகன் இருக்காங்க. அப்படியா? ஆமா. என் மகனை திருமணம் செய்து கொள்வதற்கு பூர்ண சம்மதம் தெரிவித்தாரா? முழு சம்மதம் எனக்கு. அப்படியா? ஆமாங்க. அப்படியா? இனிமேல் எக்கரை கட்டு கூட்டு சோறு போனீங்க எனக்கு எப்படின்னா கெட்டு போடி வந்து வேலையை முடிஞ்சு போச்சு. ஐயா, நீதான் என் மகன் திருமணம் செய்து சம்மதம் தெரிவித்தாயா? ஆமா ஐயா. எனக்கு நீ மருமகள் அல்ல, இன்னும் முதலில் எனக்கு மருமகள் அல்ல, என் மகள். என்னுடைய மகள்.
நீங்க மனமர வாத்திகளம்மா இதப்பா என்ன மனமர அம்மா, அதாவது அங்க இந்த பூ வச்சிருக்காங்க. அந்த பூ வந்து அந்த அம்மா தலையில எடுத்து போட்டு தீர்க்க சுமங்கலி பவா என்று எல்லாம் சொன்னீங்கன்னா ஒருத்தர் இல்ல கட்டிக்கூட ஒருத்தர் வாய் பழிப்போம். அதனால அவங்க வீட்டுக்காரருக்கு வந்து உயிர் பிழைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால ஏதோ உங்க கையில கிடைச்ச காணிக்க அந்த தாமல் தட்டை போட்டு அந்த பூ வெட்டு அந்த அம்மா தலை மேல தீர்க்க சுமங்கலி பவா அப்படின்னு சொல்லிட்டு போங்க, போட்டு போங்க. குத்து விளக்கணுங்கதம்மா சிவமணி என்றும் நான் எழுத்தி மறைந்ததம்மா ஆவி பிரிந்தது ஆயுள் முடிந்தது குடி கலைந்ததம்மா அம்மா குருவி பறந்ததம்மா அம்மா குருவி பறந்ததம்மா ஆவே பிரிந்தது ஆயுள் முடிந்தது குடி கலைந்ததம்மா குருவி பறந்ததம்மா
என்னப்பா சொல்லிட்டு போனீங்க? எனக்கு வாழமாடி மேலே எனக்கு வாழமாடி மேலே என் மாமனாரே திண்ணையில என் மாலைய கைட்டுறாங்க என் மாமனார கூப்பிடுங்க எம்மா எனக்கு மேட்டு தெரிவார என் பங்காளி மூத்தார இந்த பண மூத்தவ தாலி வாங்க உங்க 30 சப்பதமா எனக்கு பள்ளம் தெரிவார என் பங்காளி அண்ணமாரே இந்த பத்தினி தாலி வாங்க உங்க பத்துக்கு தான் சப்பதமா எனக்கு ஆடி கிருத்திகம்மா இந்த பையனுக்கு ஆடி கிருத்திகம்மா எனக்கு அண்ணன் இல்ல பண்டிகையா எனக்கு அண்ணா வருஷ வர இது பைய அண்ண கொடி முன்ன வர எனக்கு தையி கிருத்திகம்மா இந்த பையனுக்கு தையி கிருத்திகம்மா எனக்கு தம்பி இல்ல பண்டிகையா எனக்கு தவளையில அரிசி வர இந்த பைய தம்பி கொடி முன்ன வர எனக்கு வடக்கு வெகு என்ன பத்து அப்பா எனக்கு வடக்கு வெகு எனக்கு வாயில்ல சதமுண்டா அம்மன பாலாரி வந்தனம்மா ஐயா மனோகர் ஐயா இந்த பையன பாலாரி வந்தனம்மா எம்மா எனக்கு பாதி பொழுதாச்சே
சொல்லாதீங்க. எம்ம படத்துக்கு சொந்தக்காரி பூ மேல போடணுங்க. அம்மா நான் கட்டி தயிர் எடுத்து அம்மா அந்த பையனை கட்டி தயிர் எடுத்து அம்மா அந்த பையனை கை கொண்டு மத்தெடுத்த அம்மா இந்த பையனை சாஞ்சி கடையும் போது எம்மனுக்கு சங்கு சத்தம் கேட்டதப்பா. எம்மா அது யாரு விட்டு சங்குனா எம்மா தாய் விட்டு சங்குன்னு எனக்கு தகுந்தவங்க சொன்னாங்க. இந்த பையனை பொண்ண பிறந்த கொள்ள பயப்பா இந்த பையனை பொண்ண பிறந்த கொள்ள ஒரு பிடி மண்ணா பிறந்திருக்க. இந்த பையனை மகனா பிறந்திருந்தா நான் புள்ள மலைச்சிருப்பேன். என்ன ஆடு மாடு மேஞ்சிருக்கா. அம்மா இந்த பையனை மஞ்சள் அலங்கரித்து இந்த பையனை மஞ்சள் அலங்கரித்து என் மணமணி விளக்க ஏத்தி வச்ச. அந்த மஞ்சள் மணமறியா அம்மா இந்த பைக்கு மாங்கல்யம் நிலைக்கலையா. அம்மா நான் குங்குமத்தார் பாத்தி கட்டி இந்த பாயம்மா இந்த பானை குங்குமத்தால் பாத்தி கட்டி அம்மா நான் குண்டு மல்லி நாத்து விட்டேன்.
மனோகரையா இந்த பையன காக்காயா கத்துறானே இந்த பாய் காதல கேட்கலையா எம்மா நான் செஞ்சு மேல மேல அம்மா குண்டு மல்லி அந்த குண்டு மல்லி வாசனைக்கும் இந்த பாய்க்கு வந்த சோதனையா ஐயா மனோகர் ஐயா உன் மகனுக்கு என்னையா சொல்லிட்டு போன மனோகர் ஐயா உன் மகன் வெங்கடேசு நின்று நேரத்துல பார்த்து பார்த்து ஐவரானே ஐயா இந்த பாய்க்கு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு போனி ஐயா வெங்கடேசனுக்கு ஐயா உன் மகன் மணிகண்டனை பார்த்து நினைச்சு ஐவரானே ஐயா இந்த பாய்க்கு வந்த சோதனை தான் அம்மா சின்ன மகன் மகேந்திர நின்று பார்த்து கொண்டு இருக்க நம்ம ராஜா அப்பா எப்போ வருவாரு கேப்பானே அம்மா இந்த பாய்க்கு வந்த சோதனை இதுதானே தாயே இதுதானே அம்மா அப்பா அம்மா இந்த பானை காக்கா கத்துற ராஜா உன் காதுல கேட்கலையா அப்பா கேட்கலையா அழத பத்து மாதிரி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன் அப்பா நீ சொல்ல மாட்டேன் ஐயா ஐயா ரெண்டு கட்ட வரல கட்டி வச்சு நீ கட்டில் தூங்க மரக்கட்டையில
போனேன் பாருங்க. இந்த பாய்க்கு தெய்வம் கூட துணையே கிடையாதம்மா, கிடையாது. என்ன தாலி யாருக்குமே தீங்கிட்டு அந்த பாய்க்கு அந்த சோதனை. இதுதானே ஆண்டவா, இதுதானே ஆண்டவா. என்ன ஆதரிக்க யார் இருக்கா? புது சேல வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதற்கா?
என்றான் அதை மாட்ட யாரெல்லாமா முடியும் என் தலைவிதி எப்படியோ அதே போல நடக்கட்டு தாயி என் கணவன் நெடுகாரன் சுடுகாட்டுக்கு கொண்டு போகிற தாயி கொண்டு போகிற அம்மா